அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு துலாம் வீட்டின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்மளோட பேசுறதுக்கு ஜோதிட வல்லுநர்களெல்லாம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. முதலாவதாக தி பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. ரெண்டாவதாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனல் நம்மளுடைய குரூப்பில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட முதலாவதாக பேசுறதுக்கு தேனியைச் சேர்ந்த திரு ராம்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு முன்னாடி இறை வாழ்த்து. ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே. சார் வாங்க. வணக்கம் சார், கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது சார், நல்லா கேக்குது. ஓகே சார், மிக்க நன்றி. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வாரத்துல இப்போ பாத்தீங்கன்னா துலாம் வீட்டில் கிரகங்கள், அதாவது துலாம் வீட்டின் பலன்கள். இப்போ வாரம் அதாவது இந்த வரிசையில் பார்த்து வரோம். ஒவ்வொரு கிரகம், அதாவது 12 ராசி மண்டலம் இருக்குது. ராசி மண்டலத்துல இருக்க ஒவ்வொரு வீடும், அந்த 12 ராசியும் ஒரு வீடு, அது தலமா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தலம் என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் நம்ம கன்னி வீடு வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வாரம் பார்க்கணும்னா துலாம் வீடு. துலாம் வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு காலச்சக்கரத்தில் 7வது வீடாக வரும். ஸோ 7வது வீடு அப்படிங்கிற போது நமக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் தருங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். துலாம் வீடு சுக்கிரனோட ஆண் வீடு. இந்த சுக்கிரனோட ஆண் வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதியோட 1லேருந்து 4 பாதங்களும், விசாகம் 1லேருந்து 3 பாதங்களும் இருக்கும். இது சரவீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சரவீடுல நல்ல ஒரு சுபர்களோட சரவிடும்போம். ஸோ இந்த வீட்டில் இருக்க கிரகங்கள் தசாபுத்தி நடக்கும்போது ஓரளவுக்கு நல்ல தன்மைகளையும் சுபத்தன்மையை செய்யும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் இங்கே மூல திரிகோண வலு அடைவார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது, இது சர வீடு மட்டும் இல்லாமல் இது பொருள் அணியோட வீடு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடு இந்த வீடு உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா காற்று வீடு நம்ம குறிக்கிறோம். ஏன் காற்று வீடு அப்படின்னா, எங்கெல்லாம் ராகு நட்சத்திரம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம காற்று வீடா எடுத்துக்க முடியும். ராகுவோட நட்சத்திரம் அதுதான் நடுவில் இருக்கும். ஸோ ராகுவோட ஆதிக்கம் உள்ள 3 வீடுகள் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பயுமே நமக்கு அந்த நட்சத்திரம் 9 நடுவில் இருக்கிற ஒரு நடுப்பகுதியில் 5வது நட்சத்திரம் வர்றது தான் நமக்கு அந்த வீட்டையே ஆளுமை செய்யும். மேசத்துக்கு மட்டும் இது விதிவிலக்கு. மேசத்துக்கு அஸ்வினி தான் 11 வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா மத்தி செய்யும். அப்போ அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 வீட்லையும் பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும். மிதனத்தில் திருவாதிரை இருக்கும் மூல நட்சத்திரமா, துலாம்ல சுவாதி மூல நட்சத்திரமா இருக்கும், கும்பத்துல பார்த்தீங்கன்னா சதயம் மூல நட்சத்திரமா இருக்கும். ஆனா நமக்கு இது வீட்டு அதிபதிகள் பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு புதனாவும், துலாமுக்கு சுக்கிரனாவும், கும்பத்துக்கு சனியாவும் இருக்கும். ஆனா இந்த அதிபதிகள் இந்த வீட்டை நம்ம ஆளுமை செய்யறதுக்கு முன்னாடி பின்புலத்துல பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை இயக்கமா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை இயக்குறது பார்த்தீங்கன்னா ராகு. அதனால தான் இது காற்று வீடா நம்ம எடுத்துக்கிறோம். மிதுனம், துலாம், கும்பத்தை காற்று வீடா நம்ம எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ராகு தான். ஸோ ராகுங்கிறது இந்த விஷயத்துல தான். அதனால தான் காலபுருஷனுக்கு 7வது வீடு, திருமணத்தை குறிக்கிற வீடு எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ராகுங்கிறது போகத்தை குறிக்கும். அப்போ போகம் எப்படி இருக்கும், இவ்வளோ ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி இருக்கும், நமக்கு சமுதாயத்துல அந்தஸ்து எப்படி இருக்கும், நமக்கு வர வர வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், நமக்கு 2வது குழந்தை, அதாவது இப்போ நமக்கு 2வது குழந்தை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். சமுதாயத்துல அங்கீகாரம் எப்படி இருக்கும், தூரதேச பயணம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்க 7வது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய வருமானம், இந்த இதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறது தான் இந்த துலாம் வீடு.
ஸோ துலாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி உச்சமாவாரு. சனி உச்சமாகுற பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இங்க வந்து தராசு சிம்பல்ல குறிக்கும் துலாம் வீடு. ஸோ துலாம் வீடு தராசு சிம்பல் குறிக்கிறனால, இங்க இந்த வீட்டில இருந்து இருக்கிற இந்த லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு வியாபார விருத்தி இந்த மாதிரிலாம் குடுக்குற அந்த ஒரு எண்ணத்த குடுத்துரும். ஸோ துலாம் வீட்ல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே, அது சுபத்தன்மையோட இருக்கிற ஒரு வீடு அப்படிங்கிறனால, இந்த வீட்ட தான் வந்து நம்ம ஒரு பொதுவா ஒரு திருமணத்துக்கு பார்க்கும்போது, ஒருத்தர் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கும்போது, லக்னத்துக்கு 7ஆம் இடத்த பார்க்குறோம். 2, 7 அதே மாரி தான் நமக்கு வந்து ராசி சக்கரத்திலயும், அதாவது காலச்சக்கரத்திலயும் பார்த்தீங்கன்னா, அ 2, 7 சுக்கிரனோட வீடாவே வரும். அதனால தான் சுக்கிரனோட 2 வீடுகள் பாதிப்பு அடையாம இருக்கும்போது தான் க கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா, 84லருந்து 85 இந்த காலகட்டங்கள்ல 83, 84, 85 காலகட்டங்கள்லயும் சரி, அடுத்து அந்த காலகட்டத்தில பார்த்தவங்களுக்கு நெறைய பேருக்கு கல்யாணத்தில தாமத திருமணமோ, இல்ல அத 2 திருமணமோ அல்லது அ தெ திருமணமே இன்னும் ஆகாம இருக்கிறவங்களோட நெறைய பேர் ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, துலாமும், ரிஷபமும் பாவர்களால் சூழப்பட்டிருக்கும். அப்போ அவங்களுக்கு குடும்பம் அமைவதில சில சில சிக்கல்கள் ஏற்படுறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும். ஸோ துலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் அ அ சுக்கிரன்ங்கிறதுனால, அவங்களுக்கு பெண்களால் கிடைக்கக்கூடிய நண்பர்கள், நன்மைகள், அதே மாரி பார்ட்னர் அமையறதுல ஒரு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து துலாம் வீட்ட வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து சுபர்கள் இருக்கும்போது, சுபர் அந்த நல்ல ஒரு அமைப்பும், நல்ல கூட்டாளி அமைப்பு ஏற்படுறதும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதும், நல்ல ஒரு அ எல்லா ஒரு உதவிகளும் மத்தவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கிறதும், வெளிநாட்டு பயணம், வெளியூர் பிரயாணம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது மூலமா நம்ம அனுகூலம் அடையலாம். இதுவே பாவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாவர்கள் இந்த வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில சிரமங்கள் ஏற்படும். ஸோ தாமத திருமணங்கள் ஏற்படுறதோ, இல்ல பார்ட்னர்களால சில ஏமாற்றங்கள் ஏற்படுதோ, இல்ல அங்கீகாரங்கள் நமக்கு சமுதாயத்தில கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள்ல சில இடைஞ்சல்கள் ஏற்படுதோ, இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டும். இது வந்து ராசி மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம உறுப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம இரணியம் சொல்லக்கூடிய ஒரு உறுப்பும், நம்மளோட மலக்குடல், அதுக்கப்புறம் யூரினரி ட்ராக் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த துலாம் அ அ பகுதியிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து துலாம் பாதிக்கப்பட்டா, துலாம் அந்த அந்த வீட்டுக்கு வந்து சுபர்களால பாதிக்கப்பட்டா, நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அது எப்ப நடக்கும்னா, அந்த தசாபுத்தி காலங்கள்ல அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். கோச்சாரத்திலயும் அந்த இடத்துல பாவர்கள் கிராஸ் பண்ணும்போதும், அந்த ஒரு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். துலாம் பொறுத்தவரைக்கும் ஒரு சுக்கிரனோட வீடுங்கிறனால, இங்க வந்து சுவர்கள் இருக்கும்போது ஒரு மாரியாவும், பாவர்கள் இருக்கும்போது ஒரு மாரியாவும் இருக்கும். அப்ப பாவர்கள் இங்க இருக்கலாமா? இருக்கலாம். ஏன் அப்படின்னா, பாவர்கள் இங்க வந்து சுபர்கள் வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் தீமைகளை குறைச்சு செய்வாங்க. சுவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுவருக்கு ஏற்கனவே சுவர் வீட்ல சுவர் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ குடுக்கும். அதேமாரி இது வந்து ஒரு சர வீடு அப்படிங்கும்போது, இந்த சர வீட்ல எந்த கிரகம் வந்து தசை நடத்தினாலும், அது நல்ல ஒரு முழுமையான பலன செய்யும். ஏன்னா, எந்த ஒரு கிரகம் தசை நடத்துறதுக்கு அதோட நிற்கும் தளம் தான் ரொம்ப அவசியம். அப்போ ஒருத்தருக்கு தொழில் அமையுது அப்படின்னா, இத ஒரு சிலருக்கு வந்து 10ஆம் வீடோ அமையுது. இல்ல இந்த வீட்ல வந்து ஒரு நல்ல சுபர்கள் இருக்கும்போது தொழில் அமையுதுன்னா, ஒரு ஆடம்பரமான ஒரு கலைத்துறைக்கு போறதா இருக்கட்டும். ஏன்னா சுக்கிரனுங்கிற கலைத்துறைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ராகுவும் அந்த வீட்ட இயக்குறனால நமக்கு வந்து கலைத்துறை, சினிமா, பெண்களுக்கு சம்மந்தமான அ ஜுவல்லரி ஷாப் இல்லன்னா அவங்களுக்கு தேவையான அ அணிகலன்கள் இதெல்லாம் அ கடை வைக்கிறது. இந்த மாரி அம்சம்லாம் இந்த துலாம் வீட்டு மூலமா எடுத்துக்க முடியும். ஒருத்தர் வந்து இந்த வீட்ல அ சனியோட அ ஆதிக்கம் உச்சமடையறனால, அவருக்கு வந்து கடின உழைப்பு குடுக்கும் குடுக்கும். சனி இங்க வந்து உச்சமாகறனால. அவங்க கடின உழைப்பு குடுக்குறதா இருக்கட்டும், சட்டம் படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம இங்க எடுத்துக்க முடியும். அதே மாரி இதுல புதன் இங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, புதன் வந்து நல்ல ஒரு சில மன வாழ்க்கையில புதன் இரட்டைத்தன்மை இருக்கனால, மன வாழ்க்கை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து 2 திருமணம் அமையக்கூட சில நேரங்கள்ல அமைப்பு ஏற்படுதுங்கிறத நம்ம அங்க கூர்ந்து கவனிக்கலாம். இந்த வீட்ல பொறுத்தவரைக்கும்,
சுக்கிரனோட வீடுங்கிற போது நமக்கு எப்படி குருவோட வீடு எப்படி நல்லதோ அதே மாதிரி அசுர குருவான சுக்கிரனோட வீடு வந்து நல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு குடும்பம் அமைகிறது நல்ல சக்கரத்துக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் ரொம்ப அவசியம். இது மூலமா தான் நமக்கு வந்து ஒரு ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியும். இது மூலமா இந்த துலாம் வீட்டினுடைய சிறப்புகள நாங்க தொகுத்து வழங்கியிருக்கேன். மேற்கொண்டு நம்ம வல்லுநர்கள் இன்னும் மேற்கொண்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, இது என்னோட உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு கொடுத்த சதீஷ் சாருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து குடுத்திருக்காரு. சார் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து திருமண பாவத்த வந்து குறிக்குது. திருமண உறவ வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யூரினரி பிரச்சனை, இது வந்து காற்று வீடு, ராகுவோட நட்சத்திரம் வர்றதுனால இது வந்து காற்று வீடு அப்படின்னு வந்து நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா நம்ம இவர் ராமகுமார் அவர்கள் வந்து நல்லா சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் என்னுடைய பங்கிற்காக சில விஷயங்கள் துலாம் என்கிற வீட்டின் சம்பந்தமாக என்னுடைய ஒரு சிற்றுரை. அதற்கு முன்பாக உச்சிஷ்ட மகா கணபதி, என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை, எனது ஜோதிட குருமார்கள், நான் என்றென்றும் போற்றும் சித்த குருநாதர் பதஞ்சலி மற்றும் பாம்பாடி சித்தர் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய சிறிய உரை மற்றும் நான் உரை நிகழ்த்தியுள்ளேன். இந்த வாய்ப்பினை நல்கிய மீனம் சதீஷ் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. இப்போ துலாம் ராசியை பத்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து காலபுருஷனுடைய 7வது வீடு, சுக்கிரன் ஆட்சி புரிகின்ற வீடு. அப்படிங்கும்போது இது ஒரு காற்று வீடு. பொதுவாகவே இது ஒரு காற்று வீடு. காற்று வீடுனாக்கா மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய வீடுகள் வந்து காற்று வீடுகளாக இயற்கையாக சொல்ல பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பிரிக்க வைத்து உள்ளன. இப்ப துலாம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்கா, இதனுடைய ஆளுமை கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் இதனுடைய இந்த ராசியினுடைய சிம்பலே பாத்தீங்கன்னாக்கா அடையாளமே வந்து துலாக்கோல். துலாக்கோல்னா தராசு அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து சூரியன் நீச்சமாகவும் சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு. இந்த வீடு என்பது பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு உடையவங்களுடைய குணாம்சம் பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சித்திரையினுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இருக்கு, ராகுவின் நட்சத்திரம் இருக்கிறது, அதே போல குருவின் நட்சத்திரமும் இருக்கிறது. இவருடைய குணாம்சங்கள் பாத்தீங்கன்னாக்கா, பொதுவா இவர்கள் வந்து துலாத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா, இவனுக்கு இயற்கையாவே தொழில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 10வது வீடு கடகம் என்று வாழ்வதால் சந்திரன் பயண கிரகம் என்பதால் இவர் அலைந்து திரிந்து தொழில்களை தேடுவார். அந்த மாதிரி அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி தொழிலை ஆற்றக்கூடியவர்களாக இருப்பார். சில பேர் ஆசிரியர் தொழிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ராசியில தான் வந்து நடிகர் விஜயகாந்த், கருட பகவான் போன்ற ஒரு சில பேர்கள் இதுல பிறந்திருக்கிறாங்க. கலைத்தொழில இவர்களுக்கு இந்த துலாத்துக்கு வந்து இயற்கையான குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வியாபாரம், வியாபார தந்திரம் போன்ற குணங்கள் இருக்கும். அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னாக்கா, இது இந்த துலாம்னு எடுத்தாலே உங்களுக்கு பொதுவா பெண்கள் சம்பந்தப்பட்ட அப்படின்னு வருது. இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட அப்படின்னாக்கா, இந்த ராசியினுடைய தன்மைகள்னு பாத்தீங்கன்னாக்கா, இது இந்த 7வது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பெண்கள் இது ஆணாக பிறந்தால் பெண்கள் மத்தியில் இது வேலை செய்யக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கும். அதாவது சுற்றி பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் இல்லாம இவங்க வேலையை செய்ய முடியாது. அதே போல பெண்களாக இருந்தால் ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் வந்து வேலை செய்யக்கூடிய நிலை என்பது ஏற்படும். இவர்கள் பொதுவாக இசைப்பிரியர்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. காரணம் சுக்கிரன் வந்து இசைக்கு உண்டான ஒரு கிரகம் என்பதால் இந்த ஒரு இது உண்டு. பொதுவா வந்து இந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட இடம்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து சர வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியின் அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் இது வந்து மேற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது. பொதுவா வந்து ஜோதிட சாஸ்திரத்துல வந்து தர்ம
தர்ம வீடு, அர்த்த வீடு, காம வீடு, மோட்ச வீடுன்னு சொல்லிட்டு 3 திரிகோணங்கள் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது காம திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷன் 3, 7, 11. அப்ப இது 7வது வீடு. இது 7வது வீடு வந்து 2வது வீடு 7வது. 3, 7, 11. அவங்க அந்த இவனுக்கு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாமே காமம் என்பது காம உணர்வு என்பது மிக அதிகமாக இருக்கும். அதனால என்னவோ இவர்களுக்கு வந்து இந்த சிறுநீரக தொற்று, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகம் செயலிழப்பு இது போன்ற நோய்களுக்கு ஒரு ஆளாக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. காரணம் இது இந்த இந்த ராசி குறிப்பிடக்கூடிய உடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பை, சிறுநீரகம், ஜீரண உறுப்புகள் போன்றவற்றை வந்து இது குறிக்கக்கூடியது. இதில் காற்று வீடாக இருப்பதா தனி இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா வாயு தொந்தரவு இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல இவருக்கு பிறக்கக்கூடிய 2வது குழந்தை என்பது தலை சிறந்த நீதிமானாகவும் வக்கீல் போன்ற நீதி சார்ந்த துறைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த ராசியுடைய காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வியாபார வீதி, பிசினஸ் சென்டர், அதாவது பஜார்னு சொல்லுவாங்க இல்லையா, வியாபார வீதி. அதே போல நம்ம வீட்டுல பணம் வைக்கிற இடம் இருக்கு பாத்தீங்கன்னா அது, அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல ஒரு மனிதன் வந்து துலாக்கோலை பிடித்து எடுத்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். பலதரப்பட்ட நிறங்களும் இதுல இருக்கும். அதே போல இந்த துலாம் ராசி என்பது மனித உறுப்புகளில் அடி வயிற்றுக்கு மேல் வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு காற்று ராசியாக இருந்தாலும் தரத்தன்மை உண்டு. கிட்னி, கர்ப்பப்பை, குரல் ஓசை, அதாவது வாய்ப்பாட்டு பாடுவது, குரல் ஓசை, அறிவுடையவர்கள், எது சொன்னாலும் எளிதில் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே போல காற்றோட்டமான இடங்களில் தான் இவர்கள் வசிப்பார்கள். உயர்வான இடத்தில் வசிப்பார்கள். இது வந்து நகரும் தன்மை உடையது. சரம் என்றால் நகருதல் என்ற பொருள். எனவே நகரும் தன்மை, மூமெண்ட் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. இது ஒரு ஆண் ராசி என்று கூறினாலும் இது வந்து பாதி பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லப்படும். முழுமையான பலன் கொடுக்குமானா கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். பாதியான பலன் தான் கொடுக்கும். இது அதாவது இந்த வீட்டில் வந்து பாபர்கள் இருந்தால் நன்மையான பலனும், சுவர்கள் இருந்தால் ஒரு 1/4 பங்கு பலன் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது சுவர் வீடு அப்படிங்கிறதுனால இது சொல்லப்பட்டது. அதே போல இந்த ராசியினுடைய குணாம்சங்களை பார்த்தீங்கன்னாக்கா தலைமை வந்து நல்ல சீரான தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது எப்போதும் மனசு கலங்க மாட்டாங்க, குரோதமின்மை இருக்காது. அதாவது மற்ற அந்த கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒப்பு நோக்கு செயல்படுவது. அதாவது இது ஒரு கருத்து சொன்னா அது உடன்படுவாங்க. ரைட், நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன், அந்த உடன்பாடுங்கிற தன்மை இருக்கும். அதே போல அதிக முயற்சியும் மேற்கொள்வார்கள். அதே மாதிரி பிறருக்கு உதவும் தன்மை இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். எப்படின்னா பொது காரியங்கள்னு எடுத்தோன்னா இப்ப அரசியல்னா பொது வாழ்க்கைங்களா, பப்ளிக் லைஃப் அப்படின்னு வரும்போது இவர் அதுல வந்து நேர்மையா இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அதுல நேர்மை அற்றவர்களை காணும்போது ஒதுங்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சிறந்த ராஜதந்திரிகளாகவும் இவர்கள் இருப்பார்கள். அரசியல்கள் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆச்சரியப்படும் அழகாகவும் இருப்பார்கள். அதே போல அழகுக்கு மெருகூட்டி கொண்டு செயல்படுவார்கள். பொதுவாக இந்த துளாராசி பெண்கள், துலா லக்னத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அழகு தோன்றிய முகத்தோடு இருப்பார்கள். காரணம் சுக்கிரனுடைய வீடு என்பதால். இவர் மீண்டும் அழகை சேர்த்துக் கொள்வார்கள். அதே போல மகிழ்ச்சியான இயல்பு இருக்கும். எல்லாத்துலயும் நல்லா கலந்து பேசக்கூடிய இருக்கும். வசீகர தன்மையா இருக்கும். அதே நேரம் எதிர்பால இனத்தவரின் மீது ஒரு விருப்பம் கொண்டவர்களாகவும் இருப்பார். ஆணா இருந்தால் பெண்ணிடமும், பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் ஒரு ஈர்ப்பு தன்மை என்பது இருக்கும். சில பேர் வந்து வாயாடியாகவும் இருப்பாங்க. காரணம் 2வது வீடு செவ்வாயினுடைய வீடா இருக்கிறதுனால சில நேரத்துல வந்து டக்குன்னு வார்த்தை விட்டு மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு குணத்தை உண்டு பண்ணிடுவாங்க. இந்த துளாராசியினுடைய நிலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா மலை உச்சியை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே போல ஒரு குன்றின் சரிவு என்பதை குறிக்கக்கூடிய இடமா இருக்குது. நல்ல காற்றோட்டமான இடத்தை குறிக்கும். குளிரான பிரதேசங்கள் எங்கெங்கு உண்டோ அங்கு துலா ராசிக்கு உட்பட்ட இடமாக நாம் கருத வேண்டும். அதே போல உயர்ந்த மரங்கள் இருக்கும், வளர்ந்த பகுதிகளா இருக்கும். அதே போல வனப்பகுதி, அடர்ந்த வனப்பகுதின்னு சொல்லுவோம், அமேசான் காடுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து துலா இலக்கணம் துலா ராசிக்குள்ள வரக்கூடிய இடங்கள். அதே மாதிரி பெரும் காடுன்னு சொல்றாங்க, பயங்கர காடு. அந்த மாதிரி இடமும் வீட்டுக்கு குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி பெண்கள் கூடும் இடம் என்று கூறினால் இந்த விளக்கு பூஜை பண்றது, ஆடி மாதம் வந்து பிறந்தாச்சு இன்னைக்கு, இப்போது விளக்கு பூஜை பண்றது, அம்மன் கோயில் வழிபாடு,
அதிகமாக இந்த இந்த ஃபேன்சி ஸ்டோர், பெண்கள் அழகு சாதனம் விற்க ஃபேன்சி ஸ்டோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அவங்க இருப்பாங்க. ஆண்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. அதனால பெண்கள் கூடும் இடத்தில் அந்த இடத்துல வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கமும் துலாமும் அங்கு ஆதிக்கம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி தங்கும் விடுதிகள், ஹாஸ்டல்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹாஸ்டல்ங்கிற இடம் வந்து கட்டடம், உயர்ந்த கட்டடங்கள், இது வந்து துலாத்தை குறிக்கக்கூடிய இடம். பொதுவா வந்து விளையும் பொருட்கள் என்று சொன்னாங்க, தானியங்கள் விளையும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு, மாம்பழம், புளிய மரம், திராட்சை பழம், அன்னாசி, உளுந்து, தக்காளி, கடுக்காய், மொச்சை, நெல்லிக்காய், ரப்பர் மரம், பலாமரம், தேக்கு மரம் போன்றவைகள் வந்து துலாத்துக்கு சொல்லக்கூடிய தொழிலாக சொல்லப்படுகிறது. சரி, துலா ராசிக்கான தொழில்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, துலா ராசிக்கு 10ஆம் வீடு கடக வீடா வர்றதுனால இவங்க வந்து வெள்ளி, கொலுசு இந்த மாதிரியான தொழில்கள், பொன், வெள்ளி, ரத்தன வியாபாரம், அழகு பொருட்கள், கலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர், அது இந்த கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான கடைகள், வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்தல், வட்டி தொழிலும் இவர்கள் செய்வார்கள். ஏன் அப்படின்னா இந்த துலா இது வியாபாரத்தன்மை உண்டு. எப்பவுமே ஒரு பிசினஸ் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவங்க மைண்டே பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போதே வியாபார வணிகத்தன்மையோட பேச்சா இருக்கும். ஆனா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னிப்பு கவனிச்சாதான் ஓ இவர் வந்து ரொம்ப பிசினஸ் மைண்டடா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நீதித்துறையும் இருக்கும். ஏன்னா இங்கே சனி உச்சம் பெறுவதால் நீதித்துறையிலும் பணிபுரிவர்களாக இருப்பார். அதே போல நிதி நிறுவனங்கள், பினான்ஸ், இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் கம்பெனி, கார்பரேட் ஃபைனான்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகளை வேலை செய்யவும் இருப்பாங்க. அதே மாதிரி தங்கும் விடுதி, கேளிக்கை விடுதிகள் மூலமாக இவருக்கு வருமானம் என்பது இருக்கும். அதே மாதிரி அழகு நிலையங்கள், பியூட்டிஷியன் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சலூன் இந்த மாதிரி வேலைகளும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இயல், இசை, நாடகம், குச்சிப்புடி, நடனங்கள் இந்த மாதிரியான அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், கலை சார்ந்த தொழில்கள், அதை பயிற்றுவிப்பது, இந்த மாதிரி நிறுவனங்கள் இவர்கள் நடத்தி வருவார்கள். அதே போல இவர்கள் தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் செயல்பட்ட தரகு தொழில், கமிஷன், மண்டி இந்த மாதிரி வேலைகளும் இவர்கள் செய்வார். பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் ரெட்ட மனசு இருக்கும். பேரை பார்த்துரு அம்மா அப்பா வச்ச பேர் வந்து நினைச்சு வச்சுக்க மாட்டாங்க. திடீர்னு பேரை மாத்திக்குவாங்க. இந்த பேர் எனக்கு ராசியான பேரு, நியூமராலஜி படி நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க பூர்வீகத்தில் வாழ ஆசைப்பட்டாலும் பூர்வீகத்தில் இவர்கள் வாழ முடியாது. சற்று தள்ளி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல இவங்க வந்து ஒரு 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 தொழிலையோ ஒரு இதுவோ நடத்துறாங்க அப்படின்னாக்கா நிர்வாகத்துல இவங்க தலையிடவே கூடாது. நிர்வாகத்தை தலையிட்டானா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால சும்மா மேம்போக்கா பார்த்துட்டு அப்படி போனா போதும். சைலண்டா இருக்கணும். ஏன்னா இது இந்த ராசியை வந்து பாதி பலன் தரக்கூடிய ராசியா தான் வந்து பண்டைய கிரந்தங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ஆப் தான், முழு பலன் எல்லாம் அனுபவிக்க முடியாது. ஒரு 100% யோகம் இருக்குன்னாக்கா 50% தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் சுவாதி நட்சத்திரம் தன்னுடைய காரியத்திற்காக எதையும் இழந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. அதே போல காரியம் முடிச்ச உடனே கை நழுவி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா காரியாரம் வரைக்கும் காய பிடிப்பாங்க, அப்புறம் காரியாரத்தை தூக்கி அஞ்சிட்டு போயிடுவாங்க, கருவேப்பிலை மாதிரி அப்படின்னு ஒரு இருக்கு. இதே மாதிரி இவங்க இது தொடையை குறிக்கக்கூடியதுன்னா இந்த ராசி சேர்ந்தவங்களை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை எதிர்பார்க்காம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க, யார் என்னன்னு உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடிய பழக்கம் இந்த துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு உண்டு. அப்படி எடுத்து சொன்ன பின்னாடி தான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். பொதுவாக வந்து இந்த துளாராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா இளமை காலம் என்பது சற்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின்பு இவருடைய நிலைமை என்பது முற்றிலும் மாறிவிடும் தன்மை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மேக்சிமம் அதிகமா பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் கான்டாக்ட் அதிகமா இருக்கும். ஆனா அது முறையா இவங்க பயன்படுத்துவாங்களாங்கிற ஒரு சந்தேகமே. காரணம் என்னன்னா இவங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்பாலத்தினவரை தான் அதிகமாக பார்ப்பாங்க. அதே போல ஆண்கள் என்று வரும்போது முரட்டுத்தனமான ஆண்கள், என்ன 7ஆம் வீடு நட்பை குறிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷமாக வருவதாலும் 2வது வீடு விருச்சிகம் வீடம் வர்றதுனாலையும் இவங்களுடைய பழகக்கூடிய ஆண்கள் வந்து கொஞ்சம் கரடுமுரடான ஆண்களா இருப்பாங்க. இவங்களுடைய ஆணை புரிஞ்சிக்காம எதிர்பாலத்தினுடைய மனதை அறியாமல் இவர்கள் பேசி விடுவார்கள். அதனாலேயே குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் நிறைய வந்திருக்குது. சில பேர் பிரிவு வரைக்கும் போயிருக்கு. அதே போல இவங்க குலதெய்வம்னு பாத்தீங்கன்னாக்கா குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இவங்க வந்து குலதெய்வம் வந்து பிடிமண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சு ஒரு பதியை போட்டு இவங்க குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் சொல்லி வழிபடுவாங்க. ஆனா குலதெய்வம் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல இந்த ராசியில் சனி பகவான் இருந்தால் அப்படின்னாலே அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு மாதிரியா தான் இருக்கும். வேற மாதிரி கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கணும். அனுபவ ரீதியாக இது எல்லாத்துக்கும் ஒத்து வருமாங்கிறது இது ஒரு விதியும் சொல்லக்கூடாது.
இது வந்து அனுபவ ரீதியாக வந்த ஒரு பாடம்னு எடுத்துக்கணும். அதே போல இவர்கள் வந்து சட்டப்படியான கோர்ட்டு, வக்கீல், மத்தியஸ்தம் இதுல வந்து ஈடுபடுவாங்க. அதுக்கு வந்து தலைமையேற்று செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துலாரங்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நண்பர்களோட வந்து கூடி குழாவுவார்கள். ஆனா டக்குன்னு நான் வந்து போதும் நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வெட்டி கிளம்பிடுவாங்க. காரணம் வந்து இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய இந்த சுவாதிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அது ராகுவின் நட்சத்திரம் என்பதால் இவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க வியாபார தந்திரங்கள், வியாபார நோக்கோட அடுத்தவங்க கூட பழகுறதுனால இவர்கள் கூட பழகக்கூடிய நண்பர்கள் வந்து அவங்க பக்கா பிசினஸ் மைண்டட் ஆளு. அவன் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் பேசினான், அவனை எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு எதிரியாகவும் போகக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ இந்த துலாம் லக்னம்னு எடுத்து பார்த்தீங்கன்னாலே பொதுவா வந்து இவங்க வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த குறிக்கோளோட வாழ்வார்கள். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். அதே மாதிரி சமயோசித புத்தி இவர்களுக்கு உண்டானா இருக்கு. அதே போல நேரம் பார்த்து பழிவாங்கும் தன்மையும் உடையவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், மனித நேயத்தை புரிந்து கொள்வார்கள், அதிக காமம் உருவார்கள், எதிர்கால முடிவுகளை தனது சிந்தையின் மூலம் அறிந்து செயல்படுவார்கள். அனைவராலும் போற்றப்படுவர்களாக தெரிந்தாலும் இவருடைய அந்தரங்க விஷயங்களை தெரிந்து கொண்டால் அவர்கள் விட்டு பிரிந்து விடுவார்கள். அப்படி ஒரு குணம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தூய்மை குணம் ஒன்று, சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. கடவுள் மற்றும் அந்தணர்களிடம் மரியாதையோட நடந்துப்பாங்க. அந்த மாதிரி உண்டு. பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா ராகு இருக்கிறதுனால இங்க பேராசை வரும். அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதே மாதிரி இரக்க சுபாவம் உண்டு. மற்றவர்கள் மேல ஒரு இரக்க குணம் என்பது இருக்கும். அதே மாதிரி இயற்கைக்கு ஒவ்வாத வகையில் கற்பனையோட வாழ்வாங்க. அதாவது அன்நேச்சுரல், இமேஜினரி அண்ட் இல்லூசரி எஃபெக்டிவ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இயற்கைக்கு மாறாக செயல்படுவார்கள். ஆனா அது இயற்கையோட ஒன்றி இருக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையாளர்கள். இந்த மாறுபட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க ராகு வந்து வந்துடும். அதே போல இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா இது துலாத்துல தான் வருது. இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சி மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கு. பொதுவா ராகுன்னாக்கா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ராகு. அதனால வந்து இவங்களோட ஆராய்ச்சி அபிவிருத்தி ரொம்ப டீப்பா போய் சில விஷயங்கள் பாக்குறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறக்கூடிய இது. அதே மாதிரி அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள், ராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல சமய சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று கூறலாம். சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சில சுதந்திர போராட்ட வீரர்களும் இதே துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு இசையில் அதிகமாக நாட்டமும் இருக்கும். நம்பிக்கை வந்து ரொம்ப நம்புவாங்க. அதுதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே போல நேர்மையில் நாட்டம் இருக்கும். நல்ல உயரமா இருப்பாங்க. ஏதோ உயரத்துக்கேற்ப பருமன் இருக்குமா என்ன இருக்கும். கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது சுக்கிரனுடைய ஆட்சி வீடு என்பதால் பிறப்பு உரைப்பில் கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு டிராபேக், ஏதோ ஒரு 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 பேட் செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அறிவாற்றல் அதிகமா இருக்கும். வயதான காலத்துல ஒரு ஒரு அதாவது 40 வயதுக்கு மேல ஒரு சொத்து சேர்க்கை என்பது இவருக்கு ஏற்படும். பெரும்பாலும் இந்த துலா ராசி, துலா லக்னத்தில் இருக்கவங்க பாத்தீங்கன்னாக்கா அழகான வீடு, காற்றோட்டமான வீடு, அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ, அதுவும் கடைவீதி பக்கத்துல நியர்பை பஜார் இருக்கணும். அது பக்கத்துல அவங்க குடியிருக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து இந்த போட்டோ, புகைப்படம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சீரியல் நடிக்கிறது, சீரியல் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இதா இருக்கும். பிரபல பின்னணி பாடகர்கள் கூட இந்த பி.வி. சீனிவாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. பழைய அவர் துலா லக்னத்துல பிறந்தவர் தான். அதே போல சங்கீதத்துறையில் இவர்கள் நாட்டியங்கள், சங்கீதத்துறை, கலாரசனை உடையவர்கள். அதாவது மியூசிஷியன்ஸ் கூட, இசை கலைஞர்கள் கூட இந்த ராசியில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. இதுல பெரும்பாலும் வந்து ஆற்றோட படுகை, அதாவது 10வது வீடு வரதுனால ஆற்று மணல் வியாபாரம் இந்த மாதிரி தொழிலில் இவர்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த துலாம் ராசி குறிக்கக்கூடிய நகரங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா நாட்டிங்ஹாம், பிராங்க்பர்ட், பெட்ரோகிரேடு, பிரைபாக், கோப்பன்ஹேகன், பர்மா, வட இந்திய மாநிலங்கள், இந்தோ சைனா பார்டர், அர்ஜென்டினா குடியரசு போன்ற இடங்கள்லாம், சீனா, இதெல்லாம் வந்து துலா ராசி, துலா லக்னத்துக்கு குறிப்பிட்ட பாவங்களாக உலகில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த பிரபல்ய ஆஸ்ட்ரோ டிவி அவர்களுக்கும், மீனம் சதீஷ்குமார் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசிய ராம்குமார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி எனது சுற்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க. ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, துளாராசி வந்து பாதி பலன்களை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆண்களா இருந்தா வந்து ஆக்ரோஷம் மிக்கவர்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. யூரினரி பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு வந்து நல்ல நல்ல பாயிண்டுகள், இது மாதிரி வந்து நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ராம்குமார் சார் வாங்க. நன்றிங்க. ராம்குமார் சார் வாங்க. வணக்கம் சார். சார் அதான் சார் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும், அதை விடுபட்டு போச்சு. இதுக்கு முன்னாடி பேசின ஸ்ரீராம் ஐயா ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்லியிருக்காரு. அவருக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட அனுபவத்துக்கு நம்ம தலை வணங்குறோம். இதே மாதிரி நிறைய கருத்துக்கள் அடுத்தடுத்த வாரங்களுக்கு கொடுங்க சார். மிக்க நன்றி. இப்போ நான் என்ன பாயிண்ட் விட்டுட்டேன்னா, இந்த மாதிரி துலாம்ல வந்து சித்திரை நட்சத்திரம் முதல் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும். அந்த புலிகள் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கர்ம நட்சத்திரமா வரும் துலாம்ல. அந்த கர்ம நட்சத்திரத்துல லக்ன புலி அமைந்தாலோ இல்ல அந்த சித்திரை 3-4 பாதத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ நமக்கு வந்து கர்மம் ஏதோ பூர்வ ஜென்ம பாவம் நமக்கு தொடர்த்துது, நம்ம திருமண வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தீர்வு, நம்ம அந்த படுற கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு நம்ம போக வேண்டிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா காய் சிவனே காய் சினவேந்தன் பெருமாள். நான் திரும்ப சொல்றேன், காய் சினவேந்தன் பெருமாள், திருப்புளியங்குடி, திருநெல்வேலி. இது சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதாவது பிற்பகுதி எப்போ வருதோ அந்த டைம் போயிட்டு சுத்தமான நெய்யும் தாமரை தண்டும் போட்டு அண்ணையா என்னங்க தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் திருப்புளியங்குடிங்கிற ஊர், அங்க இருக்க காய்ச்சினி வேந்தன் கோயில் இருக்கு. ஆமா அதுதாங்க அதையா. அந்த சித்திரை நட்சத்திரத்தில், அதுவும் துலா ராசியில் துலா லக்னப்புலி அமைந்தவர்கள் வந்து அங்க போய் வழிபாடு பண்ணணும். ஹலோ. அதுதாங்க அதுதான் நான் சொல்றேன். அங்க போய் 11 நெய் விளக்கு தாமிரத்தண்டு, அது சித்திரை அன்னைக்கு, அதாவது சித்திரை நட்சத்திரம் வரும் பட்சத்தில் போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பு. இதை போயிட்டு வந்திருக்கும் போது வாழ்வில் தடைப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும், கர்மாக்கள் விடுதல் கிடைக்கும்னு நம்ம இந்த மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எல்லாருக்கும் பயனடையணுங்கிறதுக்காக இந்த சொல்லியிருக்கோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சதீஷ் சார். நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து அந்த கோயில் வந்து போயிட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற தலைப்புங்க துலாம் வீட்டின் பலன்களை பத்தி வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸோ இந்த துலாம் வீடு பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து ஆண் வீடா வந்து வருங்க. அடுத்தது வந்து சர வீடா வந்து வரும் இந்த துலாம் வீடு. இந்த துலாம் வீடு தான் வந்து காலபுருஷனுக்கு 7ஆ வரனால திருமண பாவத்தை வந்து குறிக்கும் மெயினா வந்துங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இது வந்து தராசு, இதோட துலா ராசியோட சிம்பிளா வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க தராசு. அடுத்ததா பார்த்தோம்னா இது வந்து கடை வீதியை வந்து குறிக்கும். ஸோ தராசு அப்படின்னு என்னன்னா இவங்க வந்து எடை போட்டு வந்து பழகுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஒருத்தரோட பேசணும் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஹெட் வெயிட்டாடா வந்து வெயிட் பார்த்து தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு தான் வந்து பேசுவாங்க. ஏன்னா 2 பக்கம் வெயிட், இப்போ அந்த வெயிட் வந்து ஈக்குவலா இருக்கிறவங்களோட தான் வந்து பழகுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து வசதி வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கிற நபரா பார்த்தா வந்து பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து கடை வீதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து அடிக்கடி வந்து கடை வீதி போயிட்டு வர்றது வந்து நல்லது. வந்து சந்தை கடை வீதியை வந்து இந்த இடம் வந்து இந்த துளாராசி வந்து குறிக்கும். அடிக்கடி வந்து கடை வீதி பக்கம் போயிட்டு வர்றது வந்து நல்லது.
துலா ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து திருமண பாவத்துல முக்கியமான பாவமா வந்து இது வந்து சொல்லலாம். அப்போ இந்த திருமண பாவத்துல இந்த 7ஆம் இடங்கிறத விட துலாத்துல ஏதோ பாவ கிரகங்கள், இல்ல இந்த துலாம் வீட்ட ஏதோ பாவ கிரகங்கள் பார்வை, சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா வந்து, அ இந்த திருமணம் சார்ந்து வந்து பிரச்சனைகள வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாவும் வந்து வருது, துலாம் வீடும் வந்து வருது. ஸோ மெயினா வந்து நம்ம இந்த 7ஆம் வீட்ட எடுத்துக்கிட்டா மெயினா வந்து பார்க்கணுங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த துலாம் வீடு வந்து ஆண் வீடா வரனால, சுப காரியங்கள் பண்றதுக்கு எல்லாமே வந்து கோயில் திருவிழாக்கள் இதெல்லாமே பண்றது வந்து ஸ்திர லக்னத்துல பண்றதுனால வந்து இந்த சர லக்னங்களால ஓடுறது சம்பந்தமானது வாங்குறது வந்து நல்லது. வண்டி, வாகனம் இதெல்லாமே வாங்குறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து இந்த சர லக்னத்துல வாங்குறது வந்து சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வண்டி, வாகனம் இதெல்லாம் குறிக்கிறதுனால அந்த சர லக்னத்துல சுக்கிரன் துலா லக்னத்துல வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து வண்டி வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம ஓடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி 3 நட்சத்திரம் வந்து வருது. செவ்வாய் வருது, அடுத்தது சுவாதி, விசாகம் இந்த 3மே வந்து வர்றதுனால சுக்கிரன்னாலே பிரம்ம அழகு, கவர்ச்சி, அபிலாசைகள் இதெல்லாமே வந்து குறிக்கிறதா வந்து இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் வர்றதுனால பார்த்தோம்னா, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறதுனால பார்த்தோம்னா அந்த காம எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஆண் தன்மை வந்து அதிகமா வந்து இருக்கும் எங்களுக்கு வந்து அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து வண்டி வாகனத்துல வந்து ஸ்பீடா வந்து போவாங்க. எது எடுத்தாலும் வந்து அழகா இருக்கும்னு வந்து நினைப்பாங்க. அதே ராகுவா இருந்துட்டா பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஒரு சுக்கிரன் ராகு காம்பினேஷன்ஸ் வர்றதுனால பெண்களால வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பிரம்மாண்டத்தை வந்து வசதி வாய்ப்புகளை பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சுக்கிரன் குரு இருக்கிறவங்க பார்த்தோம்னா அது வந்து குரு பகை அப்படியா இருந்தாலும் இது வந்து சுக்கிரன் குரு இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காதல் தன்மையை வந்து கொண்டு கொடுக்கும். மென்மையான பேச்சு இதெல்லாமே வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த 3 நட்சத்திரம். இப்போ சூரியன் இருக்குது அந்த துலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சூரியன் இருந்துச்சு அப்படின்னாலே சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ் வர்றதுனால நீங்க கண்டிப்பா வந்து அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சுக்கிரன்னாலே திருமணம். அப்போ வந்து ஆனா சுக்கிரன் சூரியன் காம்பினேஷன்ஸ் வரனால அந்த மனைவி வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். மனைவிக்கு வந்து கவர்மெண்ட் இல்லைன்னா அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து சந்திரன் வர்றதுனால இது வந்து கள்ளத்தனமான உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் தன்மை வந்து காதல் வந்து அழகா பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். மென்மையானவர்கள் சந்திரன் சுக்கிரன் இருந்தாங்கன்னு சொல்லலாம். உணவுப் பொருள் சார்ந்து இங்க பண்ணாங்கன்னா தொழில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மெயினா வந்து உணவுப் பொருள், பேக்கரி, மளிகை கடை இது சம்மந்தப்பட்டது வச்சாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பெரிய வண்டி, கனரக வாகனங்கள் இதெல்லாம் பண்றது வந்து நல்லதுன்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து புதன் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ் இருக்கிறது புதன் இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இரட்டை 2 விதமான எண்ணங்களை வந்து கொடுக்கும். எங்களுக்கு வந்து 2 விதமான மனைவி, 2 விதமான கணவர் இதெல்லாமே வந்து சொல்லலாம் புதன்கிறதுனால. ஆனாலும் 2மே காதல் கிரகங்கள்னால காதல் தன்மையோட இருப்பாங்க. அந்த வசீகர பேச்சுகள் வந்து எங்களுக்கு வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். குரு சுக்கிரன் இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பகையா இருந்தாலும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து இந்த குரு சுக்கிரன் வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாமே வந்து கொடுக்கணும்னு சொல்லலாம். அடுத்து ராகு சனி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா சனி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கும் எங்களுக்கு. உடனே வந்து சின்ன வயசுலயே வந்து கிடைக்காது. 40 வயசுக்கு மேலதான் வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து இந்த சனி சுக்கிரன் வந்து கொடுத்துட்டு போகும். ராகு இருந்துச்சுன்னா சுக்கிரன் வீட்டுல துலாம் வீட்டுல வந்து ராகு இருக்குது அப்படின்னா அந்த ராகு கோச்சார ரீதியா வரும் காலங்களே ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிட்டு வந்து போகும். ஆனா மித்த விஷயத்த எல்லாமே வந்து வண்டி வீடு இதெல்லாமே வந்து ஆடம்பரத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது இருந்துட்டா வந்து
நீங்க ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சட்ட சிக்கலை வந்து ஏற்படுத்தும். ஒரு ஞானத்தை வந்து கொடுக்கும். நீங்க வந்து அமைதியா போறது வந்து நல்லது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இந்த துலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இது மாதிரி பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து. ஸோ துலாம் வீடு அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே இது வந்து தராசு, அடுத்தது வந்து கடை வீதி. மெயினாக கடை வீதிக்கு அடிக்கடி வந்து நீங்கள் வந்து போயிட்டு வர்றது வந்து நல்லது. துலாம் எடை போட்டு தான் வந்து பழகுவாங்க. தராசு சம்மந்தப்பட்ட படங்கள் மாட்டி வைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு. இது வந்து ஆண் வீடாக வரனால திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் வழிபாடு வந்து செய்வது வந்து எங்களுக்கு வந்து சால சிறந்தது. வெள்ளிக்கிழமைன்னு அந்த வழிபாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்தாக வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி சார். சார் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி இதே சார். போல நிறைய ஆய்வுகளை பண்ணி நம்ம அடுத்து நிறைய போயிடுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி.